வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 14/9/2025 விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை, ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சூரிய உதயம் 6:03, கரணம் 10:30 முதல் 12 மணி வரை, திதி இன்று காலை 9:15 வரை, சப்தமி பின்பு அஷ்டமி, நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:17 வரை, ரோகிணி பின்பு மிருகசிரேஷம், யோகம் இன்று பிற்பகல் 1:17 வரை, அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 1:17 வரை, சுவாதி பின்பு விசாகம். மேஷராசி நேயர்களை, வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். புகழும் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அஸ்வினி கௌரவங்கள் கூடும். பரணி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். கிருத்திகை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். ரிஷபராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும். எதிலும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும். மற்ற ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். தேகநலன் தொடர்பான பிரச்சனைகள் நீக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். புகழும் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நிம்மதியான நாள். ரோகிணி ஆதரவுகள் கூடும். மிருகசிரேஷம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். மிதுனராசி நேயர்களை, எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்வதும் நல்லது. வேலை தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். இருப்பினும் யோசித்து செயல்படவும். சுபிட்சங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசிரேஷம் அனுபவங்கள் கிடைக்கும். திருவாதிரை ஒத்துழைப்புகள் கூடும். புனர்பூசம் நிதானம் தேவை. கடகராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். மனதில் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். மாற்றங்கள் ஏற்படும். நன்மையான நிலை உருவாகும். வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கூடும். தடைப்பட்டு இருந்த பொருள் வரவுகள் கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் உருவாகும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் பிரச்சனைகள் தீரும். பூசம் வளமான நாள். ஆயில்யம் நினைத்தது நிறைவேறும். சிம்மராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகளில் யோசித்து செயல்படவும். சொந்த பந்தங்களிடம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. தம்பதிகளுக்கிடையே விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். நட்பு வட்டாரத்தின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் நெருக்கம் உண்டாகும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மகம் யோசித்து செயல்படவும். பூரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. உத்திரம் நினைத்தது நிறைவேறும். கன்னிராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களிடம் நெருக்கம் அதிகமாகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எதிலும் சாதகமான சூழ்நிலை உருவாகும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும். தேகநலன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். அலுவலகத்தில் கௌரவங்கள் உண்டாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். ஆர்வமான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நெருக்கம் உண்டாகும். ஹஸ்தம் அலைச்சல்கள் கூடும். சித்திரை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். துலாம் ராசி நேயர்களே, பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எதிலும் நிம்மதியான நிலை உண்டாகும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். வியாபாரத்தில் வளமான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். மாற்றங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நிதானம் தேவை. சுவாதி குழப்பங்கள் தீரும். சாக மாற்றங்கள் ஏற்படும். விருச்சிகராசி நேயர்களே, பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை உண்டாகும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். லாபமான நிலை ஏற்படும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும். ஆதாயங்கள் உண்டாகும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். மனதில் புதுவிதமான ஆசைகள் பூர்த்தியாகும். பொருள் வரவுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நிதானம் தேவை. அனுஷம் நிம்மதியான நாள். கேட்ட ஆசைகள் பூர்த்தியாகும்.
தனுசு ராசி நேயர்களை எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும். மனதிற்கு பிடித்தவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். பணியில் இருந்து வந்த தடைகள் விலகும். பிரச்சனைகள் நீங்கும். உழைப்பிற்கேற்ற கௌரவங்கள் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மூலம் பொருள் வரவுகள் கூடும். பூராடம் தடைகள் விலகும். உத்திராடம் கௌரவங்கள் மேலோங்கும். மகர ராசி நேயர்களை எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நினைத்த காரியம் நிறைவேறும். சிக்கனமாக செயல்பட்டு நிம்மதியும் அடைவீர்கள். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். எடுத்த காரியத்தை நுணுக்கங்களையும் கற்றுக்கொண்டு செயல்படுத்துவீர்கள். அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் நினைத்தது நிறைவேறும். திருவோணம் பொறுமையுடன் செயல்படவும். அவிட்டம் யோசித்து செயல்படவும். கும்பராசி நேயர்களே நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். தாயாரின் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. அலைச்சொல்கள் அதிகமாகும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவ்விட்டம் ஆதரவுகள் கூடும். சதயம் தேகநலன் சீராகும். பூரட்டாதி சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். மீனராசி நேயர்களே பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். ஆர்வமான நிலை உருவாகும். அலைச்சல்கள் கூடும். ஆதாயங்கள் ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். திறமைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி வேகமாக செயல்படுவீர்கள். உத்திரட்டாதி ஆதாயங்கள் கூடும். ரேவதி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். நம்புங்கள் நல்லதே நடக்கும்.